ஹலோ மக்களே, வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்கி ஏஎம்எக்ஸ். நான் உங்கள் முதன் அண்ட் ஹலோ டெக்கீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின கேமிங் லேப்டாப் ஏசர் ஆஸ்பயர் 7 அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் எதிரிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வாங்கியிருக்க லேப்டாப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசர் ஆஸ்பயர் 7 கேமிங் லேப்டாப் தான் வாங்கியிருக்கோம். இதில் i5 13 ஜென்ரேஷன் RTX 3050 6GB கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ வாங்க இதை பற்றி அன்பாக்சிங். ஸோ இதுதான் நமக்கு லேப்டாப் வந்திருக்க பாக்ஸு. நம்ம லேப்டாப் எதில் வந்து வாங்கிக்கிறோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி என்னப்பா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி உனக்கு மட்டும் எப்படிப்பா இது பிரிக்காமல் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அப்படி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. வீட்டில் ஆள் இல்லை, சரி தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துருவோம் சொல்லியிருந்தோம். அப்படி வந்து வாங்கி கேட்டது தான் இது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறதுன்றது ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறீங்கன்னும் போது நம்ம குறுக்க பேசிட்டு அந்த நல்லா இருக்குதுங்கிறதுனால. இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்டெல் i5 13 ஜென்ரேஷன் 13420H ப்ராசஸர். அண்ட் கிராஃபிக் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 3050 6GB. அண்ட் இதோட ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16GB DDR4 ரேம். அண்ட் SSD என்னென்னு பார்த்தீங்கன்னா 512GB NVMe SSD Gen 3 SSD கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் நான் இதை எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் EMI HDFC கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்கேன். அவங்க போட்டிருக்கிறது ஒரு அமௌண்ட்டு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு தான் போகுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 50,000 வச்சுக்கோங்களேன். மேபி கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். இதுக்கு மேலே நான் பேசி அவங்கள போர் அடிக்க மாட்டேன். நீங்கள் அன்பாக்சிங்கை பாருங்கள். அண்ட் மக்களே, இந்த லேப்டாப்பை நான் கடந்த 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் Jan 1 அன்றைக்கி பார்ப்பீங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப் நல்லாவே இருக்குங்க. கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ சொல்கிற மாதிரி பெரிய நெகட்டிவ்ஸ் ஒன்றும் இதில். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம். அண்ட் மக்களே, இன்னொரு விஷயம், இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. இதை நீங்கள் January 1 அன்றைக்கி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த சேனல் டெக் சம்மந்தப்பட்ட சேனல்ன்றதுனால இதில் அப்கமிங் மொபைல்ஸ் அண்ட் டெக் நியூஸ் இதெல்லாம் நம்ம அப்கமிங் கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நம்ம சேனலில் வேறு என்னென்ன டெக்னிக்கல் கண்டென்ட் போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதை ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு அடுத்த வீடியோஸில் நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் மக்களே, இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் எடிட்டிங் மிஸ்டேக்ஸோ இல்லை பேசும்போது வார்த்தை தடுமாறி இருந்தாலோ அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால வர நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த லேப்டாப்போட கேமிங் டெஸ்ட்டு இல்லாட்டி இதோட ஃபுல் ரிவ்யூ, யூசர் ரிவ்யூ எது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் அதை பற்றி பேசலாம். அண்ட் இந்த லேப்டாப்பில் விளையாடின ஆடியோ 2 கிளிப்ஸ் 1-2 சேர்த்து வர்றேன். ஸோ இதோட நம்ம அப்படியே இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.